மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு பிறந்த நாள் விழா ஆடம்பரமாக நடந்தது. அரச பிரதானிகளும் பொதுமக்களும் மன்னருக்கு வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் அளித்தார்கள். தெனாலிராமன் கொண்டு வந்த பரிசு பொட்டலம் மிக பெரியதாக இருந்தது. அவையில் உள்ளவர்கள் ஆவலோடு அவ்வளவு பெரிய பொட்டலத்தில் என்னவா இருக்கும் என்று மிகவும் ஆவலோடு இருந்தார்கள். தெனாலிராமன் தயங்காமல் பொட்டலத்தை பிரித்தார். பிரித்து கொண்டே இருந்தார். பிரிக்க பிரிக்க தாழை மடல்கள் காலடியில் சேர்ந்தனவே தவிர பரிசு பொருள் என்னவென்று தெரியவே இல்லை. எல்லோருக்கும் ஆவல் அதிகரித்தது. கடைசியில் பார்த்தால் சின்ன பொட்டலம், அதற்குள் நன்றாக பழுத்து காய்ந்த புளியம்பழம். அவையினர் கேலி செய்தார்கள் தெனாலிராமனை. அதற்கு அரசர், ராமா, இந்த சிறிய பொருளை தேர்ந்தெடுத்ததின் காரணம்? அரசே, ஒரு நாட்டை ஆளும் மன்னர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை விளக்கும் பழம் புளியம்பழம். மன்னராக இருப்பவர் உலகம் என்ற புளிய மரத்தில் காய்க்கும் பழத்தை போன்றவர். அவர் பழத்தின் சுவையைப் போல இனியவராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆசா பாசங்கள் என்ற புளியம்பழ ஓட்டில் ஒட்டாமலும் இருக்க வேண்டும். இதை விளக்கவே புளியம்பழத்தை பரிசாக கொண்டு வந்தேன். புளியம்பழமும் ஓடும் போல இருங்கள் மன்னரே என்று தெனாலிராமன் சொன்னதும் அவையினர் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். மன்னர் கண்கள் பனிக்க ஆசனத்தை விட்டு எழுந்து தெனாலிராமனை தழுவிக்கொண்டார். ராமா, எனக்கு சரியான புத்தி புகட்டினாய். ஒரு பிறந்தநாள் விழாவிற்கு இத்தனை ஆடம்பரம் தேவையில்லை. பொக்கிஷ பணமும் பொதுமக்கள் பணமும் வீணாகும்படி செய்துவிட்டேன். உடனே எல்லா விசேஷங்களையும் நிறுத்திவிடுங்கள். இனி என் பிறந்தநாளன்று கோயில்களில் மட்டுமே அர்ச்சனை ஆராதனை செய்யப்பட வேண்டும். அவசியமில்லாமல் பணத்தை ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார் மன்னர்.